சொல்லிட்டு நானும் வந்து ஒரு காவல் குடும்பத்தை சேர்ந்து வந்த நபர் தான். எங்க அப்பாவும் வந்து ஒரு போலீஸ் நபர் தான். ஸோ அவங்க கிரைம் ப்ரிவென்ஷன் பண்றதுலாம் வந்து கன்வென்ஷனலா இன்டெலிஜென்ஸ் வச்சு கிரைம் ப்ரிவென்ஷன் பண்ணுவாங்க. லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு பீட் கான்ஸ்டபிள் ஆகட்டும், ஒரு எஸ்பி கான்ஸ்டபிள், ஒரு சிஐடி கான்ஸ்டபிளுக்கு வந்து ஒரு கிரைம்ல அவங்களுடைய பார்ட் வந்து அளப்பரியதா இருக்கும். அதே நேரத்துல பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அதிகமாகும் போது, நிறைய ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் நிறைய வரும்போது, ஸோ ஒரு ஆளுகைகள் கூடும்போது நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் சிசிடிவி இருந்தால் மட்டும்தான் கிரைம் ப்ரிவென்ஷன் வந்து நம்ம வந்து தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இருக்கும். இப்போ இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இமேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. அதாவது குற்றப்பதிவேடு சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுடைய ஃபேஸ் வந்து ஃபுல்லா ஆன்லைன்ல பண்ணி ஒரு ஃபேஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் உருவாக்குறாங்க. ஸோ ஒரு ஆள் வந்து குற்றவாளியா இல்லையா அப்படின்றத வந்து விசாரிக்கலாம் இல்லாம ஜஸ்ட் ஒரு கேமரா மட்டும் பாயிண்ட் பண்ணா அவர் ஒரு ஐரிஸ் ஸ்கேன் டெக்னாலஜி மூலமா அவருடைய ஹிஸ்டரியை வந்து கிரிமினல் ஹிஸ்டரி ஆன்டிசிடென்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அந்த வகையில வந்து டெக்னாலஜி ஒன்றும் டெவலப் ஆக கிரைம் ப்ரிவென்ஷன் அது வந்து நம்ம வந்து நிறைய குறைக்க முடியும். அந்த வகையில வந்து இந்த 80 சிசிடிவி கேமராவுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளேஸ்டு. நம்ம பர்கூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய 9 என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ இது கிரைம் ப்ரிவென்ஷன் அண்ட் பேட்ரோலிங்க்கு வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கும் அப்படின்றது வந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. பர்கூர் பொறுத்த மட்டும் உங்களுக்கே நல்லா தெரியும், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் டவுன்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். இங்க வந்து கிரானைட் பாலிஷிங் ஆகட்டும், குவாரிஸ் ஆகட்டும், டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் ஆகட்டும், எல்லாமே வந்து மிக அதிக அளவில் வந்து சிறப்பாக செயல்படுத்த முடியிருக்கு. பர்கூர் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்டாலே மனம் வந்து முன்வந்து உதவக்கூடிய மக்கள் நிறைந்த ஒரு ஊர். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஐஎல்சி சொல்லிட்டு பார்வையற்றோர் மற்றும் மன வளர்ச்சி கொண்டவருக்கான ஒரு சிறப்பு பள்ளி ஒன்று இருக்கு. அந்த ஐஎல்சி ஸ்கூல்ல ஒரு சில சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் தேவைன்னு கேட்ட உடனே 1,05,00,000 ரூபாய் மதிப்புள்ள சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் வந்து உடனடியாக வந்து இந்த மக்கள் வந்து செய்து கொடுத்தாங்க. அந்த வகையில இந்த பர்கூர் மக்களுக்கு வந்து என்னுடைய அன்பும் நன்றிகளும் நான் வந்து உரித்தாக்குகிறேன். அதே மாதிரி நம்ம பர்கூர் டவுன் மல்லேஜ் பிரசிடென்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆக்டிவ் டவுன் மல்லேஜ் பிரசிடென்ட், ரொம்ப திறமையாக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பர்கூர் பேரூராட்சி தலைவர். தமிழ்நாட்டிலேயே வந்து பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முதலமைச்சரின் வீடுகள் மறுகட்டுமான திட்டம் தமிழ்நாட்டிலேயே 2 டவுன் பஞ்சாயத்துல மட்டும்தான் வந்து சாங்ஷன் வாங்கியிருக்கோம். அதுல வந்து பர்கூரும் ஒண்ணு. ஸோ அந்த வகையில வந்து அதோடைய சிஎம் முயற்சியில் இருக்கக்கூடிய இருளர் குடும்பங்கள் வந்து 40 வீடுகள்ல வெகு நாட்களாக வந்து அவங்க வீடுகள் சீதனமடைந்த நிலையில இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வாங்கன்னா நம்ம பேசி இதுக்காக ஒரு சிறப்பு முயற்சி எடுத்து நமது மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் கிருஷ்ணகிரி வரும்போது அந்த அவர் கேட்டது 40 வீடு, அவர் முதலமைச்சர் கொடுத்தது வந்து 94 வீடு. மொத்தமா நம்ம இது ஃபுல்லா நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா ஒரு 250 வீட்டுக்கு வந்து நம்ம இருக்கிற எல்லா டவுன் பஞ்சாயத்துலையும் எடுத்துருக்கோம். அந்த வகையில ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. பர்கூர் டிஎஸ்பி முத்துகிருஷ்ணன் அதுல வந்து கிரைம் ப்ரிவென்ஷன்ல மட்டும் இல்ல, ஒரு ஹாஸ்டைல் சிச்சுவேஷன் நெகோசியேஷன்லயுமே வந்து ஒரு நல்ல லீடர். அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து நல்லா எக்ஸிபிட் பண்ணுவாரு. எவ்வளவு பெரிய ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனா இருந்தாலும் பக்குவமாக அனைவரிடம் பேசி அவர்களுக்கு புரிய வைத்து அதை வந்து டிஃப்யூஸ் பண்றது வந்து ஒரு நல்ல ஆபீசர். அதே மாதிரி இளவரசன் இதுக்கு முன்னாடி எங்ககிட்ட எஸ்பி இன்ஸ்பெக்டரா இருந்தாரு, இப்ப வந்து இங்க பர்கூர் டவுன் இன்ஸ்பெக்டரா வந்திருக்காரு. நல்ல எல்லா ஒரு நல்ல ஆபீசர்ஸ் அமைந்த ஒரு டிவிஷன், நல்ல ஆபீசர்ஸ் அமைந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன். முதல்ல இந்த ஒரு நெக்ஸஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த நெக்ஸஸ் ஆஃப் குட்னஸ் சொல்லுவாங்க. அனில் சுரூப்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மென்டர் சொல்லுவாரு, ஒரு நல்ல விஷயத்துக்காக ஏற்படக்கூடிய ஒரு கூட்டணி. இந்த நெக்ஸஸ் ஆஃப் கூட்ல இங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோரும் சரி, இங்க இருக்கக்கூடிய பள்ளிகளும் சரி, நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த சிசிடிவி போட்டதுல வந்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமா இந்த சிசிடிவி அமைய காரணமாக இருந்த தமிழ் அசோசியேஷனை சார்ந்த அபிலாஷ், அகில், திரு பீர்பால் மற்றும் அனைவரும், குவாரி அசோசியேஷனை சேர்ந்த அருண், கிருஷ்ணன், கிருஷ்ணமூர்த்தி, வேளாங்கண்ணி பப்ளிக் ஸ்கூலை சார்ந்த கூத்தரசன் அண்ட் ஸ்ரீதரன், செல்வா இன்டர்நேஷனல் ஸ்கூலை சார்ந்த சக்திவேல், டவுன் பஞ்சாயத்து பிரசிடென்ட் திரு சந்தோஷ்குமார், இந்த சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் டெக்னீஷியன்களான ரஜினி, அருண் மற்றும் அண்ணாமலை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இங்க இருக்கக்கூடிய ஒரு எஸ்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்டேஷனா, ஒரு 8 எஸ்ஐ ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் ஆகிட்டாரு. அதே மாதிரி இருக்கக்கூடிய அவருடைய பேலன்ஸ் ஷெட்யூல்ல சிசிடிவி கேமராவை வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா ப்ராலிஃபரேட் பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்னை அழைத்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.